ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் விஷன். ரொம்ப எக்ஸ்டென்சிவாலாம் தெரிஞ்சுக்க போகிறதில்ல, எப்படி வந்து ஈஸியாக எம்சிக்யூ சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெயின்ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐபால்ஸ் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ஓரளவு ஒரு ஓவர்வியூ ஐடியா கிடச்சிடும். ஸோ ஐலிட்ஸ், கார்னியா, கன்ஜங்டைவா, ஐரிஸ், சீலியரி பாடி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நர்வ் எண்டிங்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இட் வில் கிரியேட் அ பெயின் அமாங் பேஷண்ட். ஸோ இதை வச்சு ஓரளவு இதில் என்னென்ன காசஸ்லாம் வந்தாலோ அது வந்து பெயின் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சடன் காசா இல்லை கிராஜுவல் லாஸா அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ சடன் லாஸில் வந்துட்டு லாஸ் ஆஃப் விஷனே ஒரு கேட்டகரி வரும், கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் விஷன், இல்லை வந்துட்டு டிமினிஷன் ஆஃப் விஷனாக இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி ஆனால் வந்து சடனாக டிமினிஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கேட்டகரி. ஸோ லாஸ் ஆஃப் விஷனில் வந்து 2 கேட்டகரி தனியாக செப்பரேட் பண்ணுவோம். பெயின்ஃபுல் லாஸு, பெயின்லெஸ் லாஸ். ஸோ பெயின்ஃபுல் லாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டிஸ்கிரைப் பண்ணமோ அதுலேருந்து வர எல்லா காசஸுமே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ராமா டு ஐபால். ஸோ ட்ராமாவில் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ், ஐலிட்ஸ் இன்ஜுரி ஆகலாம், ஐபால் இன்ஜுரி ஆகலாம், கார்னியா, கன்ஜக்டிவா என்ன வேணால் இன்ஜுரி ஆகலாம். ஸோ ட்ராமா டு ஐபால் வரலாம். இன்னொன்று வந்துட்டு ஐரிடோசைக்ளைட்டிஸ், அக்யூட் ஐரிடோசைக்ளைட்டிஸ். இதுவுமே வந்துட்டு சடன் பெயின்ஃபுல் லாஸ் ஆஃப் விஷன் தான். இன்னொன்று வந்துட்டு ஆங்கிள் க்ளோசர் கிளாக்கோமா. ஸோ நம்மளுக்கு ஆங்கிள் தெரியும்ல, சிலியரி பாடிஸ் தான் மெயின் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதில் வந்துட்டு டென்ஷன் ஏற்படும் போது நர்வ் எண்டிங் ஸ்ட்ரெச் ஆகி ஸ்டிமுலேட் ஆகி நமக்கு வந்துட்டு பெயின்ஃபுல் சடன் லாஸ் ஆஃப் விஷன் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெயின்லெஸ் லாஸ் ஆஃப் விஷன். ஸோ இன் பெயின்லெஸ் லாஸ் ஆஃப் விஷன் வந்துட்டு சடனாக வருது அப்படின்னா யூஸ்வலாக வந்து போஸ்டீரியர் செக்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், விட்ரியஸ் ஹெமரேஜ், ஏன்னா வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பெயின்லெஸ். சிஆர்ஏஓ, லாஸ்ட் வந்துட்டு இஸ்கிமிக் சிஆர்விஓ. சடன் டிமினிஷன் ஆஃப் விஷன் இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆன்செட் இருக்குது, சடனாக தான் இருக்குது, ஆனால் வந்து டிமினிஷன் ஆஃப் விஷன் தான் இருக்குது, சடனாக டக்குன்னு லாஸ் ஆகலை. ஸோ அதில் நம்ம காசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சீரஸ் ரெட்டினோபதி, ஆப்டிக் நியூரைட்டிஸ், மெத்தில் ஆல்கஹால் ஆம்பைலோபியா, லாஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் இஸ்கீமிக் சிஆர்விஓ. ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வந்து கேட்கலாம், இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இஸ்கீமிக் சிஆர்விஓ வந்துட்டு சடன் பெயின்லெஸ் லாஸ் ஆஃப் விஷனில் வந்துடும், நான் இஸ்கீமிக் சிஆர் வந்துட்டு இதில் வந்துடும். அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இது ரெண்டுமே ஒன்றாவே ஞாபகம் வச்சுக்கலாம், ஆப்டிக் நியூரைட்டிஸ் அண்ட் மெத்தில் ஆல்கஹால் ஆம்பைலோபியா ஒன்றாவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கிராஜுவல்னால் வந்துட்டு நம்ம லாஸ்ன்னு சொல்ல முடியாது, டிமினிஷன் தான். ஸோ கிராஜுவல் டிமினியூஷன் ஆஃப் விஷன். இதில் நீங்கள் வந்துட்டு 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்துட்டு பெயின்ஃபுல் கேட்டகரி, இன்னொன்று வந்துட்டு பெயின்லெஸ் கேட்டகரி. நீங்கள் இது மட்டும் படித்தா போதும், பெயின்ஃபுல் கேட்டகரி, பெயின்லெஸ் கேட்டகரி ரூல் அவுட் பண்ணி எழுதிடலாம். பெயின்ஃபுல் கேட்டகரியில் ஐரிடோசைக்ளைட்டிஸ் வரும், செகண்ட் வந்துட்டு க்ரானிக் அல்சர்ஸ் வந்துடும். பெயின்லெஸ் கேட்டகரியில் மற்ற ரிஃப்ராக்டிவ் எரரு, அப்புறம் வந்து ஏஆர்எம்டி, உங்களுக்கு அந்த கார்னியல் டிஸ்ட்ரோஃபி, செனைல் கேட்ராக்டு, கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக டிமினிஷன் ஆஃப் விஷன் காஸ் பண்ணதில் அது எல்லாமே வரும். அது நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இதை வச்சே ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அப்ரோச் டு எம்சிக்யூ ஃபார் லாஸ்